வணக்கம். வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் வர 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. அதாவது இந்த மாநாட்டில் பாமக பாஜக தவிர யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். இல்லை அப்படி வேற மாதிரில சொன்னார். இல்லை, யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம், பர்டிகுலராக அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னா. ஜாதி மத, அதாவது இந்த 2 பேரும் ஏங்க வேண்டாம் அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஜாதி மத ரீதியால் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னாரு. இவர் கட்சி ஜாதி கட்சின்னு மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்கள ஜாதி கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் இப்போ அவர் மாநாடு உறுதியாக அதிமுக அழைப்பில் நான் உறுதியாக இருக்கிறேங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த மேடையில் அதிமுகவினர் யாரை தாக்கி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதாவது இவர் கூட்டணி வச்சிருக்க திமுகவை தான் தாக்கி பேச போகிறாங்க. திமுகவை தாக்கி பேசுறதுக்கு இவர் ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறாரு. அப்படிங்கிற வருத்தம் திமுகவில் இருக்குது. அதனால இன்னும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நாங்கள் அதில் கலந்துக்குவோமா இல்லையான்னு இன்னும் யாருமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இவரும் யாரையும் அதிகாரப்பூர்வமாக அழைக்கல. இல்லை, ஓப்பன் டு கால் பண்ணிட்டாரு. ஓப்பன் டு கால் பண்ணிட்டாரு. பட் ரெகுலராக என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நிர்வாகிகளையும் போய் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அப்படி நான் பார்க்க மாட்டேன்ல அவர் சொல்கிறாரு. இதுதான் அழைப்பு, எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறேன். நான் யாரையும் போய் அலுவலகத்தில் போய் தபால் வச்சு வாங்கன்னு கூப்பிடுறதெல்லாம் இல்லை. இந்த பொதுவில் அழைக்கிறது தான், வாங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அழைச்சிருக்காரு. அதிமுகவினர் கூட அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஸ்டாண்ட் தானே. நீங்கள் திமுகவுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கை கிட்டத்தட்ட திரும்ப ஒரு திமுகவை எதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காரணம் என்னன்னா, இந்த அழைப்பு திமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அவர் நண்பர்களும் சொல்லியிருக்காங்க. திமுகவில் உள்ள அவருக்கு வேண்டியவர்களும் பேசுகிறாங்க. இல்லை தலைவரும் சரி, அது ஒரு சரியாக யாரோ சீனியரோ நீங்கள் பேசுனதை ரசிக்கலையே அப்படின்னதுக்கு அவர் திருப்பி அதே வார்த்தை என்ன சொல்கிறாரு, நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. 2026 எனக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகள் இதனால் வந்தாலும் நான் கவலைப்பட போகிறது இல்லைன்னு சொல்கிறார். அப்படின்னா அப்புறம் திமுக உங்களை பற்றி நான் என்ன கவலைப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டார். அதாவது கூட்டணியை விட்டு வெளியேறவும் தயார் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டார். ஸோ அவருக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு இவருடைய பேச்சை பார்த்தா எப்பன்னு அவர் காத்திருந்த மாதிரி தான் தெரியுது திமுக விஷயத்தில். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்சபா தேர்தலில் ஒரு பொது தொகுதி ஒன்று கேட்டார். மார்ட்டின் மருமகனுக்காக கேட்டார். அவருக்காக கண்டிப்பாக அவர் எப்படியாவது ஒரு கொண்டாடணும்னு பார்த்தாரு. பட் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போலேருந்து அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது இல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வாரிய தலைவர் ஏதாவது கேட்டுகிட்டே இருந்தார். ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார். காரணம் என்னென்னா, காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, யாருக்கு பீட்டர் எல்பன்ஸ் கொடுத்தாங்கல்ல, சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக கொடுத்தப்போ அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. நீங்கள் வேல்முருகனும் எதிர்பார்த்தார். அவர் என்ன, எனக்கு எந்த பதவியும் தரல, எனக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் தான் கொடுத்தீங்க அப்படின்னு அவரும் எதிர்பார்த்தாரு. யாருக்குமே அவங்க தெளிவாக திமுக வரைக்கும் ஒரு தெளிவாக இருந்தது. என்னென்னா, கூட்டணி வேறு. பீட்டர் எல்போன்ஸ் விஷயம் கூட அவர் எங்களுக்கு, அதாவது தலைவர் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற அடிப்படையில் தானே உடைய காங்கிரஸ் தலைவர்னு, அதில் காங்கிரஸுக்கு கோட்டா கிடையாது அப்படின்னு அன்றைக்கி ஸ்டாலின் அவர் ஏற்கனவே மறைமுகமாக சொல்லிட்டார். அதனால தான் திருப்பி கூட அது கொடுக்கல, யாரும் காங்கிரஸுக்குள்ள யாரும் கொடுக்கல. இதுவும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. யாருக்கு, காங்கிரஸுக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. பட் திருமாவுக்கு அதே மாதிரி தான், என்னடா ஒரு அரசியல் ரீதியாக நம்மளுக்கு எந்த விதத்துலையும் உதவி பண்ண மாட்டாங்க, எலெக்ஷன் டைமில் மட்டும் நம்மளை பயன்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்படி ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருச்சு அவருக்கு. ஸோ அதனால் திமுக தான் பக்கம் அது அடிபணியணும், இல்லைன்னா இந்த விஷயத்தை திமுக ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பட் திமுகங்கிறது மிகப்பெரிய ஆலமரம், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்கள ஈஸியாலாம் இவங்க நினைக்கிற மாதிரி அவங்கள அடிமணியை வைக்கிறதோ இல்லை மிரட்டியெல்லாம் பண்ண முடியாது. இல்லை, வர வருஷத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும். அதில் மேயர் பதவிகள் ஏதாவது ஒரு 2 அவர் ஏற்கனவே நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை கேட்டார். எனக்கு போன முறை கேட்டார், எங்களை கேட்டார். பட் அதை அவங்க கேட்கல, அவங்க ஏற்றுக்கலன்னா ஒருவேளை அந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக ஏதாவது இந்த இல்லை இருக்கலாம். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா,
ஆட்சியில் பங்குன்னு எங்களுக்கு தர முடியாது. பட் எங்களுக்கு சில விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தானே ஆகணும். நீங்கள் உள்ளாட்சியில் முக்கியமாக நகராட்சி தலைவர்கள் மேயருக்கு தரலாம், நீங்கள் வாரிய தலைவர் தரலாம், எங்களுக்கு எதையுமே தரலாம் என்ன அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து நல்லா தெரியுது. இந்த விஷயத்தில் காங்கிரஸும் திருமாவளவனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. திமுகவில் சில பேருக்கு அந்த நல்ல விஷயம் தெரியுது. காரணம் என்னன்னா, திருமாவளவனுடைய இந்த ஒரு ஸ்டாண்டு வந்து சாதாரணமாலாம் எடுக்கப்பட்டில்ல. இதுக்கு பேக்கிங்ல யாரோ இருக்காங்க, ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு காரணத்தை தேடி இருக்காரு. அதுக்கு கரெக்டாக ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இதுதான் மேட்ரு. நீ அதனால இதுக்கு திருமாவளவனுடைய இந்த சில தைரியமான இந்த ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த மாநாட்டுக்கு ராகுல் வர முடியலனா கூட யாராவது முக்கிய தலைவர்கள் அனுப்புவாரு. இது சம்மந்தமாலாம் திரும்ப ஏற்கனவே பேசி மறைமுகமாக அஷூரன்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் காங்கிரஸ் கண்டிப்பாக கலந்துக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நேரடியாக போய் அழைக்கலனாலும் கூட காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக பெரிய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் வருவாங்க. சொல்ல முடியாது, கார்கே கூட வந்தாலும் வரலாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி கார்கே வந்தாருன்னா இதுவும் திமுகவுக்கு இன்னும் ஒரு சங்கடம் தான். ஏன்னா திமுக எதுவுமே கலந்து பேசாமல், கூட்டணி கட்சிகளை பற்றி பேசாமல் ஒரு பொதுவாக ஒரு அழைப்பு விடுத்தது வந்து திமுக சங்கடம். இதே வச்சுக்கிட்டு காங்கிரஸ் முக்கிய தலைவர் வந்தாங்கன்னா திமுகவுக்கு இன்னும் ஒரு சங்கடம். ஆனால் திமுக கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஏற்கனவே ஒரு 15 நாளாக ஃபாரின் போயிருந்தேன். முதல்வர் வந்து நாளை தான் வராரு. அந்த இந்த விஷயம் கண்டிப்பாக திரும்ப விஷயத்தை கண்டிப்பாக ஒரு சீரியஸாக எடுக்க போகிறாங்க. எடுத்து என்னன்னா, ஒருவேளை இந்த அக்டோபர் 2 மாநாட்டில் அதிமுகவும் கலந்துக்குது, காங்கிரஸும் கலந்துக்கிட்டா நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத முதல்வர் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் திருமாவளவனுடைய இந்த ஒரு முடிவு காங்கிரஸ் பேக்கிங்கில் எடுக்கப்பட்ட முடிவுங்கிறத கிட்டத்தட்ட திமுகவும் உணர்ந்துருச்சு. ஆமாம். அப்போ எடப்பாடி எதிர்பார்த்த அளவுக்கு மெகா கூட்டணி அமையுது சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு. அப்படி நீங்கள் சொல்ல, ஏன்னா விஜய் வந்து எங்கே பக்கம் போகிறாருன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் எடப்பாடி வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மேலே தான் கண்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமாம் ஆமாம். இப்போ இவங்க 2 பேரும் தனியாக அங்கே இருந்து பிரிஞ்சு போனாங்கன்னா இவங்களுக்கு புகலிடம் எங்கே இருக்குது? இல்லை, நீங்கள் அது ஒரு விஷயம். நீங்கள் அப்படி போயிட்டாரு, ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா பிஜேபி வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து இடி கத்தையாக வச்சுருக்காங்க. இந்த முன்னணியில் இருக்க ஒரு 10 முக்கிய அமைச்சர்கள் மேலே எல்லாம் இடி வந்து தெளிவாக வச்சுருக்கு. நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எடப்பாடி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு முக்கிய தலைவர்களை பழி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அவங்க வந்து முடிவு எடுக்கணும். ஏன்னா அந்த கேஸில் இருக்கிறது விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர், நீங்கள் வேலுமணி, தங்கமணி, அவங்களெல்லாம் முடிவு எடுக்கணும்ல. எடப்பாடி மேலே கேஸ், எடப்பாடி அவர் மருமகள்லாம் இருக்குது, அந்த நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் திருமாவளவனுடைய அழைப்புக்கு இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. பொதுச் செயலாளராக அவர் எந்த பதில் இது வரைக்கும் சொல்லலை. ஜெயக்குமார் சொன்னதோட இருக்கு. அதனால நீ அவ்வளோ ஈஸியாக எடப்பாடியை வந்து பிஜேபி விட்டுருன்னு நினைக்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவளுக்கு டக்குனு ஒரு மெகா கூட்டணியெல்லாம் அமைச்சிருவாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் காங்கிரஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும். ஆனால் திரும்பவும் சேர்ந்து வந்தால் தான் ஏதாவது பண்ணலாம்னு பார்ப்பாங்க. ஆனால் திரும்பவும் காங்கிரஸையும் ஒரு விடுதலை சிறுத்தைகள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அதை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆமாம், யாரு? பிஜேபி. அதனால நீங்கள் பெரிய ஒரு சிக்கல், நூல் கண்டு பெரிய சிக்கல் மாதிரி இது. எடப்பாடிலாம் நினைக்கிற மாதிரி உடனே டக்குன்னு கூட்டணி அமைஞ்சு 2026 சிஎம் ஆயிடுவார், ஆட்சியை பிடிச்சிட முடியும். ஏன்னா திமுகவும் அதுக்கு ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது. அதுக்கும் அது ஒரு பின்னணியில் வேலை பார்க்கணும்ல. யார் அடிச்சு பார்க்கணும், என்ன பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால திரும்ப வந்து காங்கிரஸ் நம்பி இறங்குறாரு. அது அவருக்கு பெரிய சக்சஸாக இருக்குமா இல்லையாங்கிறத இனிமேல் போக தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ். நான் செந்தில்வேல்.